வணக்கம். பாகியலட்சுமி சீரியல்ல ராதிகா அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வீட்டில் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வாமிட் பண்ணுறோம் நிற்கலன்றாங்க. அந்த இடத்துல அவங்க பொண்ணு மயு வராங்க. அம்மா வந்துட்டியானிட்டு ஸ்கூலெல்லாம் போறியா, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு. அப்போ அவங்க பாட்டி மயுக்கிட்ட பேச்சோட பேச்சு கேட்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் வீட்டில் அவங்க சித்திக்கு குழந்தை பிறந்ததுன்னாங்களா, எப்படி இருக்குது குழந்தைலாம் கேட்குறாங்க. குழந்தைலாம் நல்லா இருக்குது, அவங்க ஃபோட்டோலாம் எடுத்து வந்து காட்டுறாங்க, எனக்கு பிடிச்சிருக்குதுன்ட்டு. எல்லாரும் அவங்க வீட்டில் தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பாலாம் இருக்காங்க, எனக்கு தான் யாரும் இல்லைன்னிட்டு. அப்போது உனக்கு தம்பி தங்கச்சி பாப்பா இருந்தாக்கா நீ சந்தோஷப்படுவேன்னு கேட்டவனே, சந்தோஷப்படுவேன், எப்போ வரும்னு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும், அப்போ உனக்கு சந்தோஷம் தானேன்னு கேட்டவனே அவங்க ரொம்ப குஷியாகிடுறாங்க. நானும் இதே மாதிரி போயிட்டு எங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்லுவேன்னிட்டு, நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாளில் குழந்தை வரும்ன்ட்டு அவங்க சொல்லும் போது அவங்க குஷியாகிடுறாங்க. இதே நேரத்தில் பாக்யா மாங்காய் ஒருக்கா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டிக்கிட்ட சாப்பிட்றீங்களா பாட்டி ஊறுகாணிட்டு எழில் கேட்குறாரு. அவங்க பேச மாட்டுறாங்க. எழில் அந்த நேரத்தில் ராதிகா கேரியரோட வந்து நிற்கிறாங்க. என்ன சாப்பாடு கட்டிட்டு வந்தியா, வாங்கிட்டு வந்தியான்னு கேட்குறாங்க. இல்லை அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்கன்றாங்க. ஏன் கோபிக்குன்ட்டு அவருக்கு இல்லை எனக்கு மட்டும் தான் செஞ்சு கொடுத்தாங்கன்றாங்க. இன்னும் அவனுக்கு வாமிட் சரியாகலான்னு கேட்கும்போது ஆமான்றாங்க. இங்கே பாக்யா மாங்காய் ஒர்க்கா வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அது மாங்காய் ஒர்க்காவான்னு கேட்குறாங்க. ஆமான்றாங்க. எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டுட்டு அதை வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்றாங்க. அவங்க கிளம்பிடுறாங்க. அதை பார்த்தது இவங்க ஷாக்காக வராங்க. என்ன இவ மாசமாக இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறா, அவளுக்கு மட்டும் சாப்பாடு கட்டி எடுத்து வந்திருக்காள, அப்போ கோபிக்கு என்ன பண்ணுறதுன்னுட்டு அவர் தான் ஹோட்டலில் வச்சுருக்காரு, ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறாருன்னுட்டு அங்கே எழில் சொல்கிறாரு அவங்க பாட்டிக்கு. அதை அவங்க கண்டுக்க மாட்டுறாங்க. ஏன் பாக்கியா நான் ஒன்று சொல்கிறேன் கேட்பீங்களான்னு, என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. இப்போ உடம்பு சரியில்லைன்ட்டு லீவ் போட்டுட்டு வீட்டில் உட்காந்துருக்கா. யாராவது வாமிட்டுக்கெல்லாம் லீவ் போட்டு வீட்டில் உட்காந்துருப்பாங்களா, சாப்பாடு கூட சரி செய்ய மாட்டா. அவங்க அம்மா வீட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அதனால் கோபி என்ன பண்ணுவான், அதனால் கோபிக்காக இவளுக்கு உடம்பு சரியாகலாம், நீ கோபிக்காக சாப்பாடு அவனுக்கும் சேர்த்து ஆக்குறியான்னு கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே பாக்யா ஷாக் ஆகிட்டு, முடியாதத்த, அவர் இந்த வீட்டில் இருக்கிறது பெரிய விஷயம், உங்களால் தான் நான் அவரை விட்டு வச்சுருக்கேன், அப்படி இருக்கும்போது சாப்பாடெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொன்னோன்னே எதுவும் பிரச்சனை வேணான்ட்டு அவங்க வந்து போய்ட்றாங்க. இவங்க கோவப்படுறாங்க. அவங்க போயிட்டோன்னே, ஏமா நீ இந்த கோவத்தை ரொம்ப வருஷத்துங்களுக்கு முன்னாலே காட்டியிருந்தாக்கா இப்போ இந்த நிலமை வந்திருக்கான்னு சொன்னோன்னே, ஆமாண்டா எனக்கு உள்ளுக்குள்ளே அப்படியே கொதிக்குது இவங்க சொல்லும் போதெல்லான்ட்டு அவங்க கோவப்படுறாங்க. எழிலும் செழியனை வந்துட்டு உட்காந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு கோபி பார்க்குறாரு. என்னடா சரக்கு அடிக்கிறீங்களான்னுட்டு. இல்லைப்பா அது ஜூஸ் தானோன்னு அவரை எடுத்து குடிச்சு பார்த்துட்டு, ஜூஸ் தானே, நானும் சரக்கு என்ன நினச்சிட்டேன்னுட்டு. அப்போ என்னடா உனக்கு அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனையான்ட்டு கேட்கும்போது, ஆமாம் என்ன பாட்டி குழந்தை பெற்றுக்க சொல்கிறாங்க, நானும் அப்புறமா பெற்றுக்கலான்னு பார்க்குறேன், ஆனால் அவங்க தான் சும்மா அதே பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு அதை கேட்டதும் கோபி ஷாக் ஆகுறாரு. அப்போ இவர் தான் சொல்லலாம், நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் அவர் என்னோடய வயசு தான் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் அவருக்கு முதல்ல ஒரு பொண்ணு இருக்குது, காலேஜ் போயிட்டுருக்கா, இப்போ தான் அவருக்கு ஒரு குழந்தை பிறந்ததுங்க. அதை கேட்டவுடனே இவங்க 2 பேருக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அப்போ அவர் ஷாக் ஆகுறாரு. இந்த நேரத்தில் இதை பற்றி ஓப்பன் பண்ணாக்க சரியாக வராதுன்ட்டு அவர் ராதிகா கிட்ட வந்துட்டு அங்கே சொன்ன பசங்க எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க, இது அம்மா அப்பா கிட்ட எப்படி போய் சொல்ல முடியும், அப்பா இதை தெரிஞ்சாக்க என்ன கேலி கிண்டல் பண்ணி கொண்டுடுவாருன்ட்டு, அதுக்காக அப்படியே சும்மா இருக்க முடியாது, நீங்கள் சொல்லுங்கள், இல்லாட்டி நான் அம்மா வர வச்சா சொல்கிறேன், இல்லாட்டி நான் சொல்லும்போது வேணாம் நேரம் வரட்டும் பார்த்து நான் சொல்கிறேன்ட்டு அவர் சொல்கிறாரு. இது எப்படி தான் நான் அம்மா அப்பா கிட்ட சொல்ல போகிறேன்னு தெரியலன்ட்டு அவர் முழிக்கிறார். இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.